ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மிராக்கிள் மணி மோஸ்ட்லி இந்த வீக்கில் லான்ச் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி சைட்டு எல்லாமே வந்து முடிஞ்சிடும். நாளைக்கு ட்ரையல் பார்க்க போகிறாங்க. இந்த வீக் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே சண்டேக்குள்ளே பிடிஎஃப் கிடச்சிரும். ஓகேங்களா? இதில் லாஸே ஆகாமல் லாங் டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் இதில் இருக்குது. அது எப்படின்றது இந்த வீக் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் லீடர்ஸாக இருப்பீங்க, நிறைய பேர் லீடர்ஸ், யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வச்சுருக்காங்க மிராக்கிள் மணிக்கு. அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இண்டிவிஜுவலாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கனாலும் சரி, உங்களுக்கு ஃபஸ்ட் ஐடி ப்ரையாரிட்டி ஐடி வந்து போட்டு கொடுக்கப்படும். ஓகேங்களா? லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்லேயும் வரும், ப்ளஸ் அந்த மிராக்கிள் மனிஷ் அந்த லிங்க்லேயும் வரும். ஓகேங்களா? இதில் டெய்லி இன்கம் இருக்குது, ஸ்பான்சர் இன்கம், வேலை இன்கம். இதில் ஸ்பான்சர் இன்கம் தான் வேறு லெவல் இன்கம். உங்கள் கூட வந்து ட்ராவல் நீங்கள் ஒருத்தரோ 2 பேரை சேர்த்து விட்டீங்களே, அவங்க மூலமாக உங்களுக்கு லைஃப்பாக உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த நம்ம ரன் ஆக உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த ஸ்பான்சர் இன்கம். அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு 10,000-15,000 பேர் வந்தவங்களுக்கு சும்மா பேருக்கு ஸ்பான்சர் இன்கம் மாதிரி அமைச்சு அப்படியே அவங்கள ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. இன்னும் 2வது லெவலோட ஆஃப் பண்ணி வச்சுட்டு மேனுவலாக எல்லாேருக்கும் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. 20,000 பேர் வந்தும் நிறைய பேரால் 4th லெவல் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கம்பெனிகள் இருக்குது. ஏன்னா கொஷின் கூட உங்களால் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூட முடியாது அந்த இடத்துல. அப்படிப்பட்ட கம்பெனியும் இருக்குது. பட் இதில் 4 லெவல், 5 லெவல், 6 லெவல் எதுவுமே கிடையாதுங்க. 1:3. அந்த 1:3லேயே ஒரு ட்விஸ்ட் இதில் இருக்குது. 3வது ஆள் கண்டிப்பாக அங்கே இருக்க மாட்டான். 3வதுல ஒரு இந்த 2வது ஐடிக்கு கீழே அது ஆள் வருமா, அது வேறு மாதிரி ட்விஸ்டிங்கில் இருக்குது. நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கம்மிங் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படி ஒர்க் ஆகும், ஏன் லாஸே ஆகாதுன்னு நம்ம சொல்கிறோம், எப்படி லாஸ் ஆகாது, உங்களுக்கு இதில் என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஏன்னா இதில் வந்து 1:3ன்னு சொல்கிறோம், ஆனால் 1:2 தான் ஒர்க் ஆகும். ஆனால் 1:3 கான்செப்ட் வச்சதுக்கும் 1:2 சொல்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 days once, 3 days once உங்களுக்கு வீக்லி ஒரு 1,000 rupees, அது மந்த் எண்டில் 5,000 to 10,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரீஸ் ஆகும். அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும், இது எப்படி ரன் ஆகும். நிறைய பேர் வந்து இதில் நான் நிறைய இடத்துல வந்து நாங்கள் போட்டுட்டோம், இந்த பிளான் போட்டோம், அந்த பிளான் போட்டோம், எதுவுமே எங்களுக்கு அங்கங்கே போய் நின்றுடுது. அங்கே எல்லாம் என்ன போட்டிருப்பீங்க, எப்படியாவது நம்மளுக்கு 1.5 லட்சம் கிடைக்காதா, 10 லட்சம் கிடைக்காதா, 1 கோடி கிடைக்காதா, தீபாவளிக்கு வேறு லெவலில் நம்ம கொண்டாட மாட்டோமா. சில கம்பெனி வந்து தீபாவளி பேரை சொல்லியே நிறைய பேரை ஏமாற்றி கொண்டு வந்து வேறு நெட்வொர்க்கில் கொண்டு போய்ட்டுருக்காங்க. கிரிப்டோ கரன்சி கான்செப்டுன்றது நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், அது 100% ஸ்கேம் மட்டும்தான். அதை நம்புகிறவங்க நம்புங்க, நம்பாதவங்க ஓகேங்களா. பட் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. ஸ்கேம் தான் கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் 100%. ஓகேங்களா? நீங்கள் அதை யாரை ஏமாற்ற போகிறீங்கன்றதை நீங்களே, ஏன்னா லீடர்ஸ் நிறைய பேர் அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க. பட் அது ஸ்கேம்ன்றது 100%. என்கிட்டயே வந்து 3 கிரிப்டோ கரன்சி கான்செப்ட்டு எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது கேட்டாங்க. கிரிப்டோ கரன்சினால நான் 100% ஸ்கேமுங்க, நான் பண்ண மாட்டேன், 100% அடிச்சு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? பட் நம்ம பிளானை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே இருக்காது. வெளிப்படைத்தன்மை 100% இருக்க போகுது. நீங்கள் எப்போ ஷோ பண்ண சொன்னாலும் நம்ம அந்த டீட்டெயில்ஸு நம்ம யூடியூப் சேனல்லையும் போட போகிறோம். அட்மின் வைஸ் யாராருக்கு எப்படி ஐடி க்ரியேட் ஆகிருக்கு, யாராருக்குலாம் என்னெல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, பின்னாடி வர்றவங்க எப்படி ஏர்ன் பண்ண போகிறாங்க. பட் எல்லாருக்குமே என்ன பண்ணணுன்றது சில கண்டிஷன் இருக்குது. அதை பண்ணுறப்போ 100% நிற்காமல் அது லாங் டேர்ம் போகும். அது என்ன எப்படின்றது இந்த வீக் உங்களுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிராக்கிள் மணி டெலிகிராம் சேனல் மீட்டிங் நடக்கும். அதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? எம்டி சாரும் இருப்பார், நானும் இருப்பேன். 100% 2 பேர் சேர்ந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்கள் டவுட்ஸ் அன்றைக்கே கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா? அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். எல்லாருமே டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, 1 month 2 monthக்கு அப்புறம்
இது ப்ராஃபிட் எடுக்கிறவங்கள பார்த்து நீங்கள் யார் எப்போ ஜாயின் பண்ணாலும் சரிங்க 3 டேஸில் அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடச்சிடும். நீங்கள் அடித்து சொல்லலாம். ஓகேங்களா? இல்லையா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா, அவங்ககிட்ட வேணாம், பணம் வந்ததுக்கப்புறம் கூடன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வாங்கி இதில் அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு கிடைக்க போது, அந்த அமௌண்ட்டும் கிடைக்க தான் போகுது. இதன் வீக்கில் அதுவே கிடச்சிரும். அதுக்கப்புறம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்கம் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. பட் அவருக்கு கூட கீழே 2 ரெஃபரல் கொடுக்கும். அது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீக்கெண்டில் நான் சொல்கிறேன். ரெஃபரல் கொடுத்து வர்றவங்க ஓகே, ரெஃபரலே இல்லாதவங்க என்ன பண்ணணும், இங்கே அதுக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதுதான் பெரிய இது. ஏன்னா ரெஃபரல் தேடி என்னால் போக முடியாது சார், ரெஃபர்லாம் எனக்கு பண்ண முடியாது, ஆனால் நாங்கள் இதில் ஜாயின் பண்ணி எங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஆனால் 100% எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியும். பட் ரெஃபரல் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ரெஃபரல் நீங்கள் எப்படி ரெஃபரலாக கொண்டு வர போகிறீங்க, எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், அதையும் நான் வந்து சொல்லித்தரேன். அது எல்லாருக்கும் பொதுவானது தான். சரிங்களா? அது இந்த வாரம் எண்டுக்குள்ளே எல்லாருக்குமே முடிஞ்சிடணும். 100% எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எல்லோரும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.